அவ்வளோதானடி, நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணிடு. இவ்ளோ பண்ணிட்ட, அப்படியே நீயே பிரசன்ட் பண்ணிடுறது. நாளைக்கு நீ தான் ப்ரெசென்ட் பண்ண, பேசிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். என்னடி வேலையெல்லாம் பண்ண சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, பிபிடி பண்ணியாச்சு, என் வேலை முடிஞ்சு. நீயாச்சும் அந்த ப்ரொஃபஸர். சரி விடு, பாத்துக்கலாம். நமக்குன்னு ஒரு அடிமை சிக்காமையா போயிருவான். என்னவோ பண்ணு. சரி பார்க்கலாம், பாய். ஏஹே, சொல்ல மறந்துட்டேன். ஆ, நேத்து உன் ஆளு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். உன்கிட்ட ஏதோ பேசணுமா? நீ தான் அவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கியாமே, பேச முடிஞ்சா பேசு. படிச்சு சொன்ன கேட்டியா? இப்ப ஏதோ பையன் கூட சுத்திட்டு இருக்கான். என் மான மரியாதையே போயிரு மாட்டுக்கு. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. நானே ஒரு மாப்பிளை பாத்திருக்கேன். என்னதான் சொல்ல வரீங்க? இவன் அகில், ட்ரிபிள் ஹாஸ்பிடல் ஓனரோட ஒரே பையன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நம்ம பொண்ணை பத்தி அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க காலேஜ் முடிச்சனே கல்யாணம். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா? எனக்கு தெரியும். எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, சரியா? எல்லாம் நீங்களே முடிவு பண்றதுக்கு அப்ப நான் எதுக்கு இந்த இந்த குரலை வசதி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. இஷ்டம் இருந்தாரு, இல்லன்னா வெளியே போ. அண்ணா 2 டீ. ரெண்டு டீ எடுங்க. ஓய் டீ. டேய், இப்போ என்ன மெசேஜ் பண்ணி 2 நாளாக இன்னும் ரிப்ளை வரல, அவ்வளோதானே? சரி, அப்படி என்ன தான் சொல்லலான்ட்டு இருந்த? அவதானா? சரி, நீ பேசு. ஹலோ, எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்த? சும்மா ஒரு ஹாய் சொல்லலாம்னு தோணுச்சு. ஓ, இப்போ உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசணும், பேசக்கூடாதுன்னா அப்படியே போயிடணும், அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. வேற எப்படி? நீயே சொல்ல கேட்போம். என் எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பிரேக் தேவைப்படுது. அதான் பேச வேணாம்னு சொல்லிட்டேன். பிரச்சனைன்னு நீ ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு வரும். இதனால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எங்கள் வீட்டில் எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதெல்லாம் இப்போ நினச்சி கூட பார்க்க முடியல. அட்லீஸ்ட் நடுவில் ஒரு கால் பண்ணி என்ன பண்ணுற, என்னாச்சு, ஏதாச்சும் கேட்டிருப்பியா? ஹலோ வருண், நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், கேட்குதா இல்லையா? இப்போ என்ன சொல்ல போகிற? ஆமாம், எனக்கு தெரியாது தான். ஆ, ஆமாம், எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா நீ எதுவுமே சொன்னதில்லை. எனக்கு தெரியாது தான் அனு. என்னைக்கு நீ என்கிட்ட உட்காந்து பேசியிருக்க? இப்போ என்ன பிரச்சனை? உன் வீட்டில் நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதானே? அது மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்க தான் போகுதுன்னு அதுக்கு எவ்வளோ பேசியிருப்போம் சொல்லு. இந்த 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இதை பற்றி எத்தனை தடவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்? எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு வருண். என்னால் அழுகாமல் உன் கூட பேசவே முடியல. உன் அப்பாவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வருது, நம்ம பேசினா நான் சொல்கிறதுக்கும் நடுவில் ஒரு 2.5 மாதம் கேப் இருக்குமா? அதில் ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு கால், அட்லீஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ். என்னால் முடியல வருண். நம்ம ஃபோட்டோவை அப்பா காமிச்சு என்னது தான்னு கேட்குறாரு. என்னை ஏமாத்திட்டேன்னு அவர் அழுதாருடா. அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ண அப்புறம் தான் உனக்கு கால் பண்ணி பேசினார். கால் பண்ணி இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலைல்ல. 2 பேரும் சின்ன பசங்க, ஃபஸ்ட்டு படிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு தானே சொன்னார். ஆனால் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதோட இதெல்லாம் மறந்துடுன்னு சொன்னார். அனு, நீ மட்டும் அன்னைக்கு ஃபோன் வைக்கும் போது அப்படி பேசாமல் இருந்திருந்தா பிரச்சனை அங்கேயோட முடிஞ்சிருக்கும். அது பேசின அப்புறம் ஃபோன் ஒன்ட்ட கொடுத்தான்னு நினச்சி அப்புறமா ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து கால் பண்ணுன்னு சொன்னேன். ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்தது வரும். அவர் எல்லாமே கேட்டுட்டாரு. திரும்ப அவங்க கூட பேசி என்னை ஏமாத்த போறியான்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருடா. அவர் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல.
நைட் ஃபுல்லாக டென்ஷனில் இருந்து அடுத்த நாள் மார்னிங் அவருக்கு மைல்டு அட்டாக் வந்துச்சு தெரியும்ல. மறக்கிறதா? எப்படிடி மறக்க முடியும்? அன்றைக்கி ஃபுல் டே நான் கில்ட்லேயே செத்துட்டேன். அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? இந்த மாதிரி டைமில் தான் லாங் டிஸ்டன்ஸ் கொடூரமாக இருக்கும். ஈவினிங் உன் ஃப்ரெண்ட்லேருந்து மெசேஜ் வந்தப்புறம் தான் என் உசிரே வந்தது. அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் கால் பண்ணவே இல்லையே. ஆனால் 1 வீக் கழிச்சு எப்படியாச்சும் உன்கிட்ட பேசணும்னு கால் பண்ணப்போ என்ன சொன்னேன்? உன் அப்பா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு தானே சொன்னேன். வரும் அப்போ நான் ரொம்ப பயந்துட்டே வரும். இந்த ரிலேஷன்ஷிப்னால எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிடும் ரொம்ப பயந்துட்டேன். சரி சரி, எனக்கு எல்லாமே புரியுது. அன்றைக்கி உனக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். ஆனால் 2 மாதம் கழிச்சு உன்னை நேரில் பார்த்தா எல்லாம் சரியாயிடுன்னு மீட் பண்ண வந்தேன். நம்ம நேரில் மீட் பண்ணால் எல்லாம் சரியாயிடுன்னு பைத்தியம் மாதிரி நம்பினானும். ஆனால் அன்றைக்கி தான் ஒத்தா செருப்படி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அசிங்கமாக பேசாத வரும். நிறுத்திரி. 5 வருஷமாக லவ் பண்ண பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொன்னி அப்போ இல்லையா அசிங்கமா உனக்கு? என்ன பண்ண சொல்கிற வரும்? இந்த ரிலேஷன்ஷிப்னால எங்கள் அப்பா செத்தாலும் பரவாயில்லன்னு இருக்க சொல்கிறியா? உன் அப்பா செத்தாலும் பரவாயில்லாம் யாரும் இருக்க சொல்லலை. அட்லீஸ்ட் நீ என் கூட இருப்பேன்னு நினச்சேன். இன்றைக்கி அவர் நம்மளை வேணான்னு சொல்ல எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நம்ம செட் ஆன அப்புறம் அவரை எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சும்மா என்னையே சொல்லாத வரும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நீ கூட தானே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்ட. ஆமாம், அன்றைக்கி கேட்டேன். ஏன்னா நீ ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஎஸ் போகிறேன்னு சொன்னேன். எனக்கு அங்கே வர பிடிக்கல, எப்படியும் நம்ம ஒன்றா இருக்க முடியாதுன்னு கேட்டேன். ஆனால் அன்றைக்கி நீ சும்மா விட்டியா? எவ்வளோ சண்டை போட்ட? அன்னைக்கு நீ கேட்ட மாதிரி இன்னைக்கு நான் கேட்குற வரும். இதில் என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? தப்பு இருக்கானோ? அன்றைக்கி நீ ஒரு நம்பிக்கை கொடுத்தல, நான் எப்படி உன்னை விட்டு போவேன்னு நினைக்கிறேன்னு சண்டை போட்டல, அந்த நம்பிக்கையை இப்போ உடச்சிட்ட. வரும் வரும் நான் இப்போவும் இது நடக்கும்னு சொல்லலை வரும். மேபி நடக்கலாம். அட்லீஸ்ட் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கோம். சாரி அனு, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. 5 வருஷமாக புருஷன் பொண்டாட்டி லவ் பண்ண பொண்ணு திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னா என்னால் முடியாது. நீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கியா வருண்? என்னால் மட்டும் இதெல்லாம் ஈஸியாக முடியுதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? முடியலன்னா பண்ணாத. ஏன் உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு என்னையும் ஏமாற்றிக்கிட்டு இப்படி இருக்கணும்னு நினைக்கிற? ஒருவேளை இது நடந்தா எல்லாமே சரியாயிட்டா? இல்லை அனு, நான் நல்லா யோசிச்சேன். இதுக்கப்புறம் உன் அப்பாவே இதுக்கு ஓகே சொன்னாலும் எனக்கு இது வேணாம். வருண் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. என்னால் உன்னை லவ் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். உன்னை ஃப்ரெண்டு நானே என்னை ஏமாற்றிக்கிட்டு திரும்பவும் ஹோப் வளர்த்துக்கிட்டு நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிகிறப்போ என்னால் தாங்க முடியாது அனு. இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு நாளும் பயந்து வாழ்கிறத விட நம்ம 5 வருஷம் ஒன்றா இருந்த மெமரிஸ் நினச்சிக்கிட்டே லைஃப் ஃபுல்லாக கூட வாழ்ந்தோம். ப்ளீஸ் அனு, நீ உன் ரிலேஷன்ஷிப் எதுவுமே எனக்கு வேணாம். விட்டு சரி வருண், இனிமே நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். I loved you. But I don't love you anymore. இனிமே நான் உன் லைஃப்குள்ளே வரமாட்டேன். I'm gone forever. அனு, ப்ளீஸ் எதுவும் பேசாத வரும்.